என்னங்கடா டேய் ஃபஸ்ட்டு லவ் பண்ணுறாங்கன்னு சொன்னீங்க, அடுத்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு சொன்னீங்க, இப்போ கல்யாணம் பண்ணி அந்த குழந்தைக்கு பேரே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அனிகான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. என்னடா இது, யார் என்ன பண்ணான்றதை வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம் ஜென் சினிமாஸ் நேயர்களே, நான் உங்கள் விஜய் அருண். இப்போது ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. அந்த ஒரு கப்பல்ஸ் இப்போது கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களாம். கல்யாணம் யாருன்னா, ரொம்ப வருஷமாக வந்து சிங்கிளாக இருக்கும் நம்மளோட ராக் ஸ்டார் அனிருத் அவரும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் சன்ரைசர்ஸ் டீமோட ஓனர், ஐபிஎல் டீமில் சன்ரைசர்ஸ்ன்னு இருக்குல்ல, ஹைதராபாத் டீம், அந்த டீமோட ஓனர் காவ்யா மாறன் அவங்களுமே வந்து லவ் பண்ணல கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் நிறைய நியூஸ் சேனல்ஸுமே போட்டுக்கிட்டு இருக்காங்க. அனிருத் யாருன்றது நம்ம நல்லாவே தெரியும், ரொம்ப நல்லாவே தெரியும். தலைவருக்கு, பெரிய பெரிய ஹீரோஸ்க்குலாம் வந்து ஒரு பேன் இண்டியன் மியூசிக் டைரக்டராக, ஃபேமஸான மியூசிக் டைரக்டராக இருந்துட்டு இருக்காரு. அவரோட பிஜிஎம்க்கு எல்லாருக்குமே ஒரு அடிமைத்தனமான ஒரு ஃபேன்ஸ் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காவ்யா மாறன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவங்களும் எல்லாருக்குமே தெரியும். அவங்க சன்ரைசர்ஸ் டீமோட ஓனரு, அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து கலாநிதி மாறனோட பொண்ணு, சன் நெட்வொர்க்கோட ஒரு வாரிசு இவங்க அப்படின்றது தெரியும். ரொம்ப வருஷமாக இவங்களை பற்றின ரூமர்ஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. எப்படின்னா வந்து ஒரு யூடியூபர் வந்து வீடியோ எடுத்துகிட்டு போகிறப்போ அமெரிக்காவில் வந்து இவங்க ரெண்டு பேர் நடந்து போகிற அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாமே வந்து ட்விட்டரில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அப்படி ஒரு பக்கம் இருக்கிறப்போ இவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது, அதனால தான் வந்து சன் பிக்சர்ஸில் வந்து எந்த படம் பண்ணாலுமே அனிருத்தை தான் வந்து மியூசிக் டைரக்டராக போடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சையும் கிளம்பிட்டு இருந்துச்சு. அப்படிலாம் போகிறப்போ இப்போது என்ன வந்திருக்குன்னா, அனிருத்தும் காவ்யா மாறனும் சீக்கிரம் கல்யாணம் பண்ண போகிறாங்க. அதுவும் இந்த கல்யாணம் எப்போ நடக்க போகுதுன்னா, நவம்பர் 2026 அப்போ தான் நடக்க போகுது. அதுவும் நம்ம சென்னையில் நடக்க போகுதுல, ஸ்பெயினில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரூமர்ஸ் இருந்துச்சு, ரூமர்ஸ் இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உண்மையாகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லிட்டு சொல்லணும். கல்யாணம் இந்த ஸ்பெயினில் நடக்க போகுது, இதை பற்றின ஃபுல் ஃப்ளெஷ்டான இன்ஃபர்மேஷன்ஸ் இன்னும் வரல. இதுவுமே ஒரு ரூமர் மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஆனால் இவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்ற இன்ஃபர்மேஷன் வந்து பர்டாமினண்ட்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இவங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போது அனிருத் அவர்கள் காவ்யா மாறனை கல்யாணம் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிறதுல பெரிய பணக்காரனாக அவர் தான் இருந்துட்டு இருப்பார். அது ஒரு பக்கம், எவ்வளோ ஃபேமஸான ஒரு மியூசிக் டைரக்டர் இப்போது ஒரு ஃபேமஸான ஒரு நெட்வொர்க், அதாவது மீடியா நெட்வொர்க் டீம், அந்த ஓனரோட பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறப்பே வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துகிட்ருக்கு. என்னதான் இது ஒரு பக்கம்லாம் போகிறப்போ, இதுக்கப்புறம் அனிருத் சாரை யாருமே ஆண்ட்ரியா மேம் கூட வச்சு கலாய்க்க மாட்டாங்க. அந்த கேர்ஸ் முடிஞ்சிருச்சு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான சினிமா அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா பாபாய் சொல்லிட்டு விடைபெறுவது உங்கள் விஜய் அருண்.